நல்லவன். 1500 கொடுத்துட்டால் போதும், கமுக்கமாய் முடிச்சுடலாம் என்றார் கார்ப்பரேஷன் வரி வசூலிப்பவர். யோசனையாய் அவரை பார்த்தேன். நல்ல பருத்த தேகம் அவருக்கு. ஊரான் காசிலேயே உடம்பை வளர்த்திருப்பார் போலும். என்ன சார் இப்படி யோசிக்கிறீங்க? வீட்டு வரிங்கிறது இந்த வீடு இருக்கிற வரைக்கும் கட்டியே ஆகணும். ரெக்கரிங் டைப் பணம். நான் கேட்டதை கொடுத்துட்டா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம். லஞ்சம் கேட்பதை இவ்வளவு தெளிவாக எந்தவித உறுத்தலும் இல்லாமல் கூட கேட்க முடியுமா? சித்திரமும் கைப்பழக்கம் போல இதுவும் பழகி போய்விட்டது போலும். ஆனால் நான் அப்படி இல்லை. காந்திஜி அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு நியாயஸ்தன். பிளாக்கில் டிக்கெட் வாங்கி சினிமா பார்க்க மாட்டேன். கோவில் காவல்காரனிடம் பைசா தள்ளி வரிசையில் முந்தி சாமி பார்க்க மாட்டேன். ஆபீஸில் டீ டைம், லஞ்ச் டைம் என்று வெட்டியாய் எப்போதும் பொழுதை ஓட்ட மாட்டேன். ஓரளவுக்கு மனசாட்சிக்கு பயந்தவன். லஞ்சம் வாங்குவது எவ்வளவு தவறோ அதுபோல கொடுப்பதும் குற்றம் தானே. நான் லஞ்சத் தொகையை தருகிறேன் என்றும் சொல்லாமல், தொகையை குறைக்கச் சொல்லி பேரமும் பேசாமல் ஜடம் போல் அமர்ந்திருப்பது அவரை வெறுப்பேற்றி இருக்க வேண்டும். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு நேரமாகுது என்றார். யோசனை பண்ணி நாளைக்கு சொல்றேன் என்றேன். உடனடியாய் மறுக்கவும் பயம். என் கொள்கைகளால் வீட்டில் ஏற்கனவே கோபமாய் உள்ளனர். நினைத்தது போலவே மனைவி பாய்ந்தாள். 1500 தானே, கொடுத்து தொலைங்க. வீட்டு வரியில 300-400 குறைச்சிடலாம். எதிர் வீட்டில் அப்படித்தான் செஞ்சிருக்காங்க. 5 தடவையில் கொடுத்த பணம் நேராயிடும் என்றாள். காலேஜ் படிக்கும் மகன் வேறு அவளுக்கு ஆதரவு. லஞ்சம் எப்படி நேராயிடும் என்று நினைத்து கொண்டேன். அடுத்த நாள் மாநகராட்சி ஆளை போய் பார்க்கவில்லை. 10வது நாளே பலன் தெரிந்தது. 1200 வீட்டு வரி என்று நோட்டீஸ் வந்தது. ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டாள் மனைவி. நாம் 7 சதுரம் தான் கட்டி இருக்கோம். எதிர் வீடு 11 சதுரம். வாடகைக்கு வேற விட்டுருக்காங்க. 900 தான் அவங்களுக்கு வரியே. இப்படி ஒரு மனுஷனோட குடும்பம் நடத்தம்னு என் தலையெழுத்து. அவள் புலம்பலை கையாலாகாதவனாய் வேடிக்கை பார்த்தேன். அதிகாரிக்கு மனு கொடுங்க சார். ஒரே ஏரியா, எதிர் வீடு, உங்கள் வீட்டை விட பெருசு. அதை சுட்டி காட்டியே கேளுங்க. அதோட நான் வீட்டை கடன் வாங்கி கட்டியிருக்கேன். லோன் கொடுத்தவங்களுக்கு பணத்தை மாதம் மாதம் திருப்பி தர வேண்டியிருக்கு. கஷ்ட ஜீவனமாக இருக்கு. அதனால வரியை குறைக்கணும்னு ஒரு விண்ணப்பம் எழுதுங்க. ஆபீஸ் நண்பர்கள் தூண்டிவிட்டனர். கஷ்ட ஜீவனம் என்பதும் உண்மைதான். மாதம் 1400 போல எல்ஐசிக்கு கட்டுறேன். சொந்த வீட்டு கனவுக்காக செய்யும் தியாகங்களில் இதுவும் ஒன்று. மனு எழுதி மாநகராட்சி அதிகாரியிடம் சமர்ப்பித்தேன். 20 நாளில் பதில் வந்தது. தங்களது மனு சம்பந்தமான விளக்கத்தை நேரடியாக வந்து சொல்லுங்கள் என்றது வாசகங்கள். சாணித்தாள் பேப்பர் ஓரளவு நம்பிக்கை தர அவர்கள் குறிப்பிட்டிருந்த தேதியில் அங்கு ஆஜரானேன். அதிகாரிதான் வரவில்லை. ஏதோ ட்ரைனிங்காம். நேற்றிலிருந்து சென்னை போய்விட்டாராம். 10 நாள் கழித்து வர சொன்னார்கள். அரை நாள் லீவு அம்பேல். மீண்டும் 10வது நாளில் படையெடுத்தேன். மந்திரி வரார். இன்னைக்கு சர்ப்ரைஸ் விசிட் மாநகராட்சிக்கு. இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியாது. இப்படியாக அலைந்ததில் 4 நாள் விடுப்பு குறைந்தது தான் பலன். பழைய பருத்த ஆள் எதிரே வந்தான். பில் கலெக்டராம். அவன் பதவி அங்கே. என்ன சார் நீங்க சுத்த பைத்தியக்காரராக இருப்பீங்க போலிருக்கே என்று சிரித்தான். கிண்டல் அதில். எதுக்கு அலையிறீங்க இப்படி என்று வயதான அட்டெண்டர் கேட்டான். அதிகாரியின் கீழ் நேரடியாய் வேலை செய்பவன். சொன்னேன். அழுதேன் என்பதுதான் சரி. உங்களை பார்க்க பாவமாய் இருக்கு, பெருமையாகவும் இருக்கு. நான் அந்த காலத்து ஆளு. எனக்கும் இதெல்லாம் பிடிக்காது. அதனாலேயே என்னை இங்கே ஒதுக்கிடுவாங்க என்றான். அட, என்னை போல் ஒருவன். சந்தோஷமாய் பார்த்தேன். ஆனாலும் என் அலைச்சலும் வீட்டின் கிண்டலும் அடிக்கடி லீவு போடுவதால் ஆபீஸில் மேனேஜரின் சிடுசிடுப்பும் என்னை குழப்ப ஆரம்பித்தன. ஒரு பலவீன தருணத்தில் மீண்டும் அந்த குண்டு பில் கலெக்டரை நேருக்கு நேர் சந்தித்தேன். அதுவும் வீட்டுக்கு அருகிலேயே. நான் மட்டும் யோக்கியமாய் வாழ்ந்து என்ன பயன்? விரக்தி மேலிட்டது. அழைத்தேன் வீட்டுக்கு. எடுத்தேன் பணத்தை. கொடுத்து விட்டேன். இதை முன்னாடியே செஞ்சிருந்தா இவ்வளவு அலைச்சலும் கஷ்டமும் கிடையாதுல்ல.
கவலைப்படாதீங்க சார், நாளை மறுநாள் ஆபீஸ் வாங்க. அவன் சொன்னது போலவே மாநகராட்சி கட்டடத்துக்குள் நுழைந்தேன். நடையில் துள்ளல். எதிரே அந்த அட்டெண்டர் வந்தான். அவனை பார்க்கவே கூச்சமாய் இருந்தது. கை கொடுங்க சார் என்றான் வலிய வந்து. புரியாமல் பார்த்தேன். புது கமிஷனர் 4 நாள் முன்னாடி பதவி ஏற்றிருக்காரு. இளம் வயசு, கராரான ஆள். உங்கள் மனுவை பார்த்துட்டு வரியை குறைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கார். 700 ரூபாயாம். அதில் எழுதியிருந்தது. தர்மம்தான் என்னைக்கும் ஜெயிக்கும் சார் என்றான் உற்சாகமாய். நான் பேச்சற்று போனேன். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.